கோவை மாவட்டத்தில் சமீப காலமாக 5000த்திற்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளன. பொறுத்து பார்த்த கோவை வாசிகள் மரக்கிளையுடன் மாவட்ட கலெக்டரிடம் மனு கொடுத்தனர். கோவை மாநகராட்சி சட்ட விதிகளின்படி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டால் மட்டுமே மரங்கள் வெட்டப்பட வேண்டும். ஆனால் சமீப காலமாக இடையூறு இல்லாத பல மரங்கள் தனிநபர் நலனுக்காக அதிகாரிகளின் ஆசையோடு வெட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பல்வேறு அமைப்பினர் கோவை மாவட்ட கலெக்டரிடம் மரக்கிளைகளை கையில் ஏந்தி மனு கொடுத்தனர். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டிருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்கஜம்மல் ரோட்ல யாருக்கு எந்தவித இடையூறும் இன்றி இருக்கிற மரத்தை ரோடு போட்டதற்கு பிறகு அந்த மரத்தை வெட்டியிருக்காங்க. தொடர்ச்சியா மரங்களை வெட்டி படுகொலை செய்யறதுக்கு மிக முக்கியமான A1 குற்றவாளி RDO, A2 குற்றவாளி மாநகராட்சி ஆணையாளர், இவங்க மேல கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி கேட்டு இங்க வந்திருக்கிறோம். உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குது. ஒரு மரத்தை வெட்டினா 10 மரத்தை நடவுன்னு. கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 5000 மரங்களை வெட்டியிருக்காங்க. 50000 மரங்கள் எங்க நட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களுக்கு காமிச்சாச்சுன்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மாற்றம் சார்பிலாக சமத்துவ முன்னணி சார்பில் நாங்க 1 கோடி ரூபாய் பரிசு கொடுக்கிறோம். மனு பெறும் கூட்ட அரங்கில் மரக்கிளையுடன் நுழைந்ததால் அதிகாரிகள் மனு கொடுக்க வந்தவர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சிறிது நேர பரபரப்பிற்கு பின் இது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று பதில் வந்ததால் மனு கொடுக்க வந்தவர்கள் கலைந்து சென்றனர்.